இன்றைக்கி நம்ம ஒரு தரமான ட்ராயிங் வீடியோ பார்க்கலாம். யார் யாரெல்லாம் உங்களை ட்ராயிங் வரையவே தெரியாது சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி இன்றைக்கி ஒரு ட்ராயிங் வீடியோ பார்த்துடலாம். ஸோ ஸ்டெப் ஒன்னில் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட் எடுத்து அதை ஸ்கொயர் சைஸ்க்கு கொண்டு வந்துடணும். ஸ்டெப் 2, நீங்கள் கட் பண்ணி வச்ச பேப்பரில் இப்போ கார்னரில் குட்டி குட்டியாக கொஞ்சோண்டு கேப் விட்டு ஒரு ஸ்கொயர் மார்ஜின் போட்டுக்கணும். ஸ்டெப் 3, இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு இப்போது இந்த இடத்துலலாம் நம்ம லைன்ஸாக போட்டுக்கலாம். லைன்ஸ் போட்டு ஒரு இன்ச்சுக்கு அப்புறமா நம்ம லைன்ஸாக போட்டுக்கலாம். வெர்டிக்கலாக லைன்ஸ் முடிஞ்ச அப்புறமா இப்போ நம்ம ஹாரிசாண்டலாக லைன்ஸ் போட்டுக்கலாம். சைட் பை சைடு எங்கள் மம்மி நுங்கு கொடுத்தாங்களா, அதையும் ஒரு நோக்கிடலாம். வச்சு இப்போ நம்ம ட்ராயிங் கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க கண்டினியூஸாக. இந்த எண்டு வரைக்கும் போட்டு முடிச்சிடலாம். இன்னும் 2 லைன்ஸ் போட்டால் போதும். இந்த மாதிரி ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. ஒரு பாக்ஸ்லேயும் பெட்டல்ஸ் போட்டுக்கலாம், அதாவது லீவ்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ரேண்டமாக ஒரு பூ வர மாதிரி உறைஞ்சிக்கிட்டே வாங்க எல்லா பாக்ஸ்லையுமே. ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் வர மாதிரி முடிச்சுட்டு நடுவில் இப்படி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் ஒரு வெப் வர மாதிரி போட்டுக்கோங்க. வெப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் நல்லா வரும். ஃபஸ்ட்டு இப்படி ஒன்று, நெக்ஸ்ட்டு இப்படி, அப்புறம் இப்படி இந்த மாதிரிலாம் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. ஒரு நல்ல அவுட்லுக் வரும். இது போடும்போது ரொம்ப நிதானமாக போடுங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா ஒழுங்காகவே வராது. மாதிரி வரும்போது நடுவில் ஜஸ்ட் ஹேண்டை வச்சுட்டு ஒரு ஜஸ்ட் ஷேடு கொடுத்துக்கோங்க. நம்ம ஹேண்டே இப்படி ஆகிடும். அதே முடிச்சிட்டோம். இப்போது நம்ம நடுவில் இந்த இடத்துலலாம் ஒரு கோடாக போட்டுக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக இதை முடிச்சிட்டோம். வேணும்னா நீங்கள் இது மேலே பிளாக் கலர் பெனில் நீங்கள் ஓவர் கோட்டிங் கொடுத்துக்கலாம். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.